சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார். ஒரு படுகொலை, பயங்கரமான படுகொலை. அது பட்டப்பகல நடந்த ஒரு விஷயம். அதுவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காரனுடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அது நடந்தது. சென்னை மாநகரில் நடந்தது. பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிற தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அது ஏற்படுத்திச்சு. அதே மாதிரி செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் அந்த வீடு. அதான் ஒரு வீட்டு வாசலில் வச்சு இதை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்திருக்கு. இதனால் உண்மை குற்றவாளிகளை நீங்கள் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொன்னார். அதில் இதில் இந்த கூலிப்படைகள் உண்மையான குற்றவாளி இல்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார், இது உண்மையான குற்றவாளிகளுக்காக குற்றவாளிகளே 12 மணி நேரத்துக்குள்ளால நாங்கள் கைது பண்ணிட்டோம்னு சொல்லி பெருமையாக பேசினார். ஆனால் கடைசியில் பின்னாடி என்ன பண்ணாங்க, சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனரை மாற்றினாங்க. மாற்றிட்டு அப்புறம் ஏன் மாற்ற வேண்டிய அவசியம் போச்சு? ஏல என்ன இது வந்துச்சு, நீங்கள் தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி விட்டீங்களே. அவர் ரத்தோர் பேட்டியிலே சொன்னார், நாங்கள் இப்போ சொல்லி விசாரணை நடந்துட்டு இருக்கு, விசாரணை முடிவில் தான் உண்மையான காரணம் என்னங்கிறது தெரியும் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் இது அரசியல் காரணம் இல்லைங்கிறத மட்டும் சொன்னார். அது எப்படி? ஒன்று விசாரணை முடிஞ்ச பிறகு தான், விசாரணை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், விசாரணை முடிஞ்ச பிறகு தான் இல்லை உண்மையிலே இது எதற்கான காரணம் இது என்னங்கிறது தெரிய வரும்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கலாம். அதையும் அப்படி சொல்லிவிட்டு ஆனால் அரசியல் காரணம் இல்லைங்கிறது மட்டும் உங்களுக்கு விசாரணைக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா இது அரசியல் காரணம்ங்கிறது அப்பவே புரிஞ்சு போச்சு. இது அங்கேயே உருவாயிட்டு அப்புறம் திருப்பி ரெண்டாவது அவரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. ரைட்டு, பண்ணி விட்டாச்சு. திருமாவளவன்லேருந்து பாரஞ்சித்துலேருந்து எல்லாருமே இது உண்மையான குற்றவாளிகள் இல்லை, கைது செய்யப்பட்டவங்க அப்படின்னாங்க. அடுத்த சந்தேகம் என்ன இங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடியலாம் இளைஞர்களாக இருக்காங்க, ரொம்ப வயது கம்மியானவங்களாக இருக்காங்க. அதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆனாங்களா, குற்றவாளிகள் நாங்கள் தான் கொலை செய்யணும், அதில் சம்மந்தப்பட்டதாக அதில் வரக்கூடியவங்க எல்லாருமே வயசு கொஞ்சம் அதிகமானவங்களாக இருக்காங்க, அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது ஆகுது. இன்னும் பல விசாரணைகளெல்லாம் உள்ளே போக போக மொத்தம் 5 கூலிப்படைகள் இதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த திட்டம் தீட்டிருக்காங்க. திமுக வக்கீல் அருள் அப்படிங்கிறது தான் இதுக்கு சாட்டெல்லாம் போட்டு கொடுத்தாருங்கிறது அடுத்த ஒரு தகவல். 5 கூலிப்படை குழுக்கள் இதில் இறங்கியிருக்கு. 2 கூலிப்படை குழுக்கள் சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் முயற்சி பண்ணி ஃபெயில்யூர் ஆகிருக்கு. தென் மாவட்டங்களை சேர்ந்த ஒரு 3 கூலிப்படை குழுக்களை அடுத்து களம் இறங்கியிருக்காங்க. அதில் தான் கடைசியில் இது நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு நீங்கள் வட சென்னையில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது அது யாருக்குமே போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. இல்லை ஒரு வருஷமாக திட்டம் தீட்டினது, நோட்டமிட்டது, இது எதுவுமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருந்தால் கூட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட அவங்க கவனிக்கலை, வைக்கலைங்கிறத ஏற்புடையதில்லை. இல்லை அப்போ ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தோடு தான் இது நடந்திருக்குங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கு காலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போய் திருமாவளவன் அவர்கள் போய் பார்த்துருக்காரு. பார்த்துக்கிட்டு வெளியே என்ன பேட்டி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கொலையை 3 ஆங்கிளில் பார்க்கணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னாரு. என்ன வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை, ரைட்டு. அடுத்து ஆருத்ரா இதுலேயும் விசாரிக்கணும், ரைட்டு. அடுத்து மூணாவது பாஜகவையும் விசாரிக்கணும். ஏன்னா பாஜகவில் 3 சிலருக்கு மாநில நிர்வாகிகளுக்கெல்லாம் ஆருத்ரா மோசடியில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, ஆருத்ரா கூட தொடர்பு இருக்குது. அதனால் இந்த ட்ரை ஆங்கிளில் இதை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க, இந்த கொலைக்கு முக்கியமான காரணம் திருமாவளவன் அவர்கள் தான் அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய காரணத்தை நான் சொல்கிறேன், ஏன் நான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறது. அதனால் இவர் தான் அதுக்கு பின்புலமாக இருந்திருப்பார். அதாவது எல்லா கொலைகாரனும் கடைசியில் நாடகம் ஆடுவான். நாடகம் ஆடி நான் நல்ல மாதிரி அங்கே போய் நிற்பான், எல்லாம் பார்ப்பான், பேசுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அவர் தான் சூத்திரதாரியாக இருந்திருப்பார். இப்போ கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளி அல்வுமா தீவிரவாதி பயங்கரவாதி பாஷா கோயம்புத்தூரில் 1998 பிப்ரவரி மாதம் 14 அங்கே குண்டு வெடித்து அத்வானி அவர்களுடைய உயிர் அதிர்ஷ்டவசமாக அவர் தேவாதீனமாக உயிர் தப்பினார். ஆனால் தொடர் குண்டு வெடிப்பு அதில் 58 பேர் செத்தாங்க, 240க்கு மேலே உடல் ஊனமுற்றோர் ஆனாங்க. இவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பு நடந்த அன்னைக்கு ஸ்பாட்டில் அல்வுமா பாஷா பயங்கரவாதி பாஷா அங்கே இல்லை. அவன் சென்னை வந்துட்டான். சென்னையில் இருந்துட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னான். இது எல்லா இந்த குண்டு வைப்பு கோஷ்டியிலேருந்து ஆரம்பித்து இந்த பயங்கரவாத செயல்கள், அந்த கொலை இதெல்லாம் செய்யும்போது கூலிப்படை மற்றதை ஏவி விட்டுட்டு இவர் சுகமாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அதே மாதிரி தான் இந்த திருமாவளவன் ஏன் இருக்கக்கூடாது? எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட்டப் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கச்சிதமாக காலி பண்ணிட்டு எதுவுமே இல்லாத தெரியாத மாதிரி அப்பாவியா அப்படியே நின்று துக்கம் விசாரிச்சுட்டு போயிட்டாருன்னு ஏன் சந்தேகப்படக்கூடாது? அந்த சந்தேகம் எனக்கு எழுகிறது. அதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா
திருமாவளவன் அவர்கள் எடுத்த அரசியல் முன்னெடுப்புக்கும் ஆம்ஸ்டாங் எடுத்த அரசியல் முன்னெடுப்புக்கும் ரொம்ப வித்தியாசம். திருமாவளவன் வந்து ஒரு பிரிவினைவாதி, ஆனால் வந்து ஆம்ஸ்டாங் வந்து ஒரு தேசியவாதி. திருமாவளவன் வந்து கட்சி உண்மையான விசிகா தொண்டனா ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னா 10 கேஸாவது இருக்கணும், 10 எஃப்ஐஆராவது இருக்கணும், அதில் 3 கொலை கேஸ் இருக்கணும்னு சொன்ன ஆள். ஆனால் ஆம்ஸ்டாங் வந்து நிறைய பேரை படிக்க வச்சாள், நிறைய பேரை வக்கீல் ஆக்கினாள், நிறைய பேரை டாக்டர் ஆக்கினாள், நிறைய பேரை என்ஜினியர் ஆக்கினார். எல்லா சமுதாயத்தில், அதாவது 2 பேருமே பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பறையர் சமுதாயம்னு சொல்லக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள பின்தங்கிய சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் படித்து முன்னேற வேண்டும்னு ஊக்கப்படுத்தினாலும் ஆம்ஸ்டாங். நீங்கள் எல்லாம் ரவுடிகளாக ஆகுங்கன்னு சொன்னாலும் வந்து திருமாவளவன். எல்லா சமுதாயத்தினுடையும் ஒரு நல்ல இணக்கத்தோடு நம்ம வாழணும். அதுதான் இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை அவர் மையப்படுத்தி வந்ததுனால இப்போ வட தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பறையர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் ஒரு பெரிய எண்ணிக்கையில் உள்ள ஒரு சமுதாயம். பல இடங்களில் பறையர் சமுதாயம் வந்து கொஞ்சம் சில இதில் சரிக்கு சமமாக இருக்கலாம், சில இடங்களில் வந்து வன்னியர் சமுதாயம் கொஞ்சம் மக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கூட இருக்கலாம், பறையர் சமுதாயம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இன்னொரு சில இடத்துல பறையர் சமுதாயம் வந்து கூட இருக்கலாம், வன்னியர் சமுதாயம் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இப்படியெல்லாம் பல பகுதி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தக்கவாறு இருக்குது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதின்னு எடுத்திங்கனாலே இந்த வித்தியாசங்கள் நல்லா தெரியுது. கிராம லெவலில் எடுக்கும்போது நிறைய கிராமங்கள் அந்த வித்தியாசத்தை நல்லாவே தெரியுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரே மேடையில் பேசி அவரே வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார். அதனால் நாம் வன்னியர்கள் கூட நம்ம சண்டை போடக்கூடாது, மற்ற சமுதாய மக்கள் கூட நம்ம நல்லிணக்கத்தை மேம்படுத்தணும், நல்லிணக்கமாக வாழணும். அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளும் முன்னேற முடியும், அவங்களும் முன்னேற முடியும். அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அப்போ நமக்குள்ள பிணக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆள் ஆம்ஸ்டாங். இல்லை வன்னியனை வெட்டு வன்னியர் பொண்ணை கெட்டு, கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கெட்டு, இல்லை தேவரை வெட்டு தேவர் வீட்டு பெண்ணை கெட்டு, அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு, இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஆள் வந்து திருமாவளவன். அப்போ ரவுடிகளை உருவாக்குறது யார்? திருமாவளவன். நல்ல படிப்பாளிகளை உருவாக்கி முன்னேற்றணும்னு துடிச்ச ஆள் யார்? ஆம்ஸ்டாங். 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, 2 பேரும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவங்க. அவர் ஆம்ஸ்டாங் தேசியவாதியாக இருந்தார். அவர் வந்து பசுவை வெட்டுறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை. அவர் வந்து புத்தரை பின்பற்றணும்னு சொன்ன ஆள். ஆனால் இவர் புத்தரை மட்டும் அப்பப்போ பேசிக்கிட்டு வர வழியே திருமாவளவன் புத்தரை வந்து பின்பற்ற ஆள் கிடையாது. இவர் வந்து பசுமாட்டை வெட்டி இறைச்சி திங்கிறது எங்களுடைய உரிமைன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி பல வேறுபாடுகள் இருக்கு. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தியலை முன்னிலைப்படுத்தி பறையர் சமுதாய மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போகும்போது அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து அதனால ஈர்க்கப்பட்டாங்க. அப்போ நல்லது ஆம்ஸ்டாங்னா நிறைய இளைஞர்களை உருவாக்குறாரு, நல்லவங்களை உருவாக்குறாரு, படிப்பாளிகளை உருவாக்குறாரு, அந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்ல வழியை காட்டுறாரு. அப்போ அந்த திருமாவளவனை ஆம்ஸ்டாங்கானி பார்க்கும்போது திருமாவளவனை விட ஆம்ஸ்டாங் எவ்வளவோ உயரத்தில் இருக்காரு. அப்போ அவருடைய வழியில் நம்ம பின்பற்றணும், அதுதான் சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் பறையர் சமுதாயம், குறிப்பாக பறையர் சமுதாய மக்கள் மத்தியில் அது வேறு ஊன்ற ஆரம்பிச்சிட்டு, கொஞ்சம் வேகமாக வேறு ஊர்ந்து ஆரம்பிச்சிது. இப்படியே இது இன்னும் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு போச்சுதுன்னா தமிழகம் முழுக்க ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கருத்து வந்து பறையர் சமுதாய மக்கள்கிட்ட ரீச் ஆயிடும். அப்படி அது பட்டி தொட்டியெல்லாம் போக ஆரம்பிக்கும் போது திருமாவளவனுடைய பிழைப்பு நாரி போயிடும். அப்படி அவருக்கு ஒரு பெரிய சரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அரசியல் எதிர்காலம் இல்லாமல் அரசியல் அனாதையாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இப்போவே வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து அவரு கதையை முடிக்கணும். இப்படி ஏன் நினைக்கக்கூடாது? இப்படி நினைச்சு கூலிப்படையை விட்டு ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆம்ஸ்டாங்கை கொலை செய்திருக்க கூடாது? இது என்னுடைய சந்தேகம். அதனால இதுக்கு சிபிஐ விசாரணை வைத்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு பாஜக காரங்க கேட்குறாங்க. அது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்து. இதில் என்ன சந்தேகம் இருக்கு? இல்லை இது என்ன சந்தேகம் இருக்க போகுது? உண்மை குற்றவாளி யாரோ அதை கண்டுபிடிக்க போறாங்க, அவ்வளோதானே. இதில் வந்து பாஜக காரங்கெல்லாம் பாஜக காரங்க ஈடுபட்டாங்கன்னா உங்கள் கையில் தானேங்க ஆட்சியே இருக்குது. தமிழகத்தினுடைய காவல்துறை யாரு கையில் இருக்குது? மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிங்க. அண்ணாமலை தான் இதுக்கு ஸ்கெட்ச் போட்டு விட்டாரு அப்படின்னு கண்டுபிடிங்க நீங்கள். இல்லைன்னா இன்னொரு பாஜகனுடைய ஒரு முன்னணி தலைவர் தான் இதெல்லாம் பண்ணினாரு, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார், அதுக்கு இந்த காரணம் நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் நிறைய திரைக்கதை எழுதக்கூடிய குடும்பம் தான், அதனால கண்டுபிடிங்க. நீங்கள் உண்மை அதுதானே, கண்டுபிடிங்களா சார்? அப்போ ஏன் கண்டுபிடிக்க முடியல? அப்படின்னா நீங்கள் செய்த தப்பை மறைக்கிறதுக்காக, பூசி மெழுகிறதுக்காக நீங்கள் வந்து சுற்றிட்டு வரீங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து அவருடைய உடலை வந்து அவருடைய சொந்த இடத்துல கட்சியினுடைய அலுவலகத்தில் புதைக்கிறதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அதை புதைக்க விடாமல் கெடுத்தீங்க?
அப்படி இந்த அரசாங்கம், இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அவரை வந்து புதைக்க கூடாதுன்னு தடுத்த போது திருமாவளவன் எங்க போனார்? ஏன் இன்னைக்கு போய் பார்த்தவர் நேரே அவரை போய் பார்த்து சொல்லியிருக்க வேண்டியது தானே? இல்லைங்க வேண்டாம், இல்லை முதலமைச்சர், இது வந்து அவர் என்ன இருந்தாலும் எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக வந்தவர், நமக்கு அவருக்கு முரண்பாடு இருந்தாலும் அவர் ஒரு நேர்மையான ஆளு, நல்ல மனிதர், அதனால அவருக்கு உடல அவருடைய பட்டா லேண்ட்ல புதைக்கையில நீங்க அதை தடுக்கிறது சரியில்லை, அதனால அதை வந்து அவங்க புதைச்சிட்டு போடணும்னு சொல்ல வேண்டியது. ஏன் அதில் கவனமே செலுத்தலை? ஏன் அதுக்கு உள்ளே வரலையே? சும்மாவே அவரை வீட்டில் போய் பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியை வந்து இவர் போய் பார்க்க போனார். ஆனால் பார்க்கும்போது திருமாவளவனுடைய மேனரிசம் எப்படி இருந்து, அவருடைய முக பாவனைகள் எப்படி இருந்துச்சு, அந்த அம்மா எப்படி முகம் கொடுத்து பார்த்தாங்களா, பேசினாங்களா, என்ன நடந்துச்சு, கொஞ்சம் அதை உற்று பாருங்க. திருப்பி ஒருக்க அந்த வீடியோலாம் திருப்பி ஒருக்க போட்டு பாருங்க, சில உண்மைகள் நமக்கே புரிய ஆரம்பிக்கும். அப்போ இது எல்லாமே வந்து சந்தேகத்துக்கு இடமானதாக இருக்குது. ஒரு சென்னையில் ஒரு இது நடக்குது அப்படின்னா இது வந்து பல மாதங்களா, கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக திட்டமிடப்பட்டு, அது பாருங்க கோர்வை கரெக்டாக இருக்குது, அந்த திரைக்கதை கரெக்டாக அமைச்சிருக்காங்க. ஆருத்ராவில் வந்து ஆருத்ரா மோசடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஒரு மோதல் இருந்துச்சு, ஒரு 2 பேருக்கும் இடையில பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை தொடர்ந்து ஆற்காடு சுரேஷ் வந்து கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. காரணமாக இல்லைன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆம்ஸ்ட்ராங் கொலையை வந்து இதுக்கு முன்னின்று நடத்தினதே வந்து ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலா தான். அவர் தான் பண்ணார். அவருடைய பிறந்த அந்த சுரேஷுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கரெக்டாக அவர் வந்து இதை செய்தார். அதை வந்து அந்த ஆற்காடு சுரேஷுடைய மனைவி வந்து சந்தோஷப்பட்டாங்க. இதனால் இப்படியெல்லாம் வந்து பத்திரிகைகளுக்கு செய்தியை கொடுத்து மக்கள் எல்லாம் இது எல்லாமே உண்மை தானே, ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அவங்க தான் இவங்களை கொண்டாங்க, முடிஞ்சு போச்சு ஃபைல். இது வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக பின்னப்பட்ட ஒரு வலை. ஆனால் பின்னாடி இருந்து இயக்குனது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது வேற பெரிய லெவலில் இருந்து தான் இயக்கியிருக்காங்க. அது ஏன் திருமாவளவனாக இருக்கக்கூடாது? திருமாவளவனுக்கு தான் அரசியல் எதிர்காலம் நாசமாக போகிறது. ஆம்ஸ்ட்ராங்னால பாதிக்கப்பட போகக்கூடியது திருமாவளவன் மட்டும்தான். வேற யார் பாதிக்கப்பட போகிறா? பாஜக காரங்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவரு தேசியத்தை கையில் எடுத்தார். பாஜகவே ஒரு தேசிய கட்சி தான். அப்போ ஒரு தேசியவாதத்தை முன்னெடுத்து போகிறவங்க தான். அதனால் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பாஜகவுக்கு எதிரி இல்லை, பாமகவுக்கு எதிரி இல்லை ஆம்ஸ்ட்ராங்கு, மற்ற கட்சிகளுக்கும் அவர் எதிரி இல்லை. அப்போ ஒரே ஒரு ஆளை விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா திருமாவளவன் மட்டும்தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. திருமாவளவனுடைய செயல்பாடை விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு 1-2 சீட்டுக்காக பிச்சை எடுக்கிறது நியாயம் இல்லை, காலில் விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு நிர்பந்தம் இந்த சமுதாயத்துக்கு வரல. பறையர் சமுதாயமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயமும் நம்ம ஒன்று சேர்ந்து நின்னா நம்மளை அசைச்சிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒற்றுமையாக பேசினவர். இன்னும் சொல்ல போனால் டாக்டர் ராமதாஸ் அவங்களுடைய மேடையில் இவரே பேசினவர். அன்புமணி ராமதாஸும் எல்லாரும் ஒரே மேடையில பங்கெடுத்தவங்க. அப்போ அவங்களுடைய இது ஒரு நல்ல நோக்கத்தோட போகுதுங்கிறது நமக்கு புரிதல் இருக்கு. ஆனால் திருமாவளவனும் ஆம்ஸ்ட்ராங் 2 பேருமே எதிர் திசையில போறாங்க. அப்படின்னா பறையர் சமுதாயத்தில் தன்னை தவிர வேறு இன்னொரு தலைவர் விஸ்வரூபம் எடுத்து வளரக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல திருமாவளவன் ஏன் இந்த சதி செயலை செய்திருக்க கூடாது? ஏன் இந்த படுபாதக செயலை செய்திருக்க கூடாது? அப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அப்போன்னா இது உண்மையிலேயே அதில் இருக்கா, அதில் பங்கு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தமிழக அரசு காவல்துறையை வச்சு விசாரணை நடத்தாமல் ஒரு சிபிஐ விசாரணை நடத்தினால்தானே உண்மை வெளியே தெரியும். அப்போ தானே உண்மை தெரியும். அப்போ அதுதானே நேர்மையான ஒரு விசாரணையாக இருக்கும். அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், இதில் புதைந்து இருக்கிற சில உண்மைகள் வெளியே வரணுமானா இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை தான் நடத்தணும். செல்வி மாயாவதி அவர்களும் இந்த சிபிஐ விசாரணை தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸும் இந்த ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வச்சாதான் இதில் உள்ள உண்மை குற்றவாளிகள் வெளியே தெரிவாங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளி அல்லங்கிறது அதாவது இந்த திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் தலைவர்களும் அதே இதை வலியுறுத்தியிருக்காங்க. அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா, சிபிஐ விசாரணை தவிர வேற எதுவுமே எதுக்கு வழி இல்லை. எது எப்படியோ இன்றைக்கு என்னுடைய பார்வை வந்து நிச்சயம் சந்தேகமானது வந்து திருமாவளவன் மீது தான் இருக்குது. திருமாவளவன் மீது உள்ள சந்தேகத்தை நம்ம நிராகரிப்பதற்கு இடமில்லை. அவர் இதை செய்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை வச்சா இதுல உண்மை வெளியே வருங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.